சுகர் பேஷண்ட் வராரு, அவர் வந்துட்டு மெடிசன் எடுத்திருப்பார். மெடிசன் எடுத்தும் கூட அவர் வந்துட்டு டயட்டும் இருப்பார், எல்லாமே ஃபாலோ பண்ணுவார். ஆனாலும் அவருக்கு வந்துட்டு குறையாது சுகர் லெவல். ஸோ அந்த டைமில் வந்து சுகர்னாலே வந்து இப்படி தான் போல இருக்குன்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க எல்லாருமே. சுகர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து சுகர் வந்து ஏன் வந்திருக்குன்னு ஒரு ரீசன் நீங்கள் சொல்லுவீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ரீசன். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால கூட வரும் சுகர். அவங்க மெடிசன் போட்டு அது ஒரு அளவுக்கு வந்து அவங்களுக்கு சரி வரல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் வந்துட்டு ஸ்டிராய்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் என்ன ஆகும், எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதற்கான காரணம் பார்த்திங்கன்னா மேபி 100% லிவர் அண்ட் கால் பிளாடர். ஸோ அதை ட்ரீட் பண்ணாதான் சரியாகும், மெடிசனே தேவையில்லை. அக்குபங்க்சர்னா என்னன்னே தெரியாது, பட் யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டா, தலைவலி எனக்கு சரிப்படுத்துவீங்களா? ஓகே சரி பண்ணி என்ன பண்ணுவீங்க, மெடிசன் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இல்லை நீடில்ஸ் தான் போடுவோம், எங்கே போடுவீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன் பாடியில், தலையில், கையில் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படியா, நீடில்னாலே எனக்கு பயம், சரின்னு வச்சுடுவாங்க. சீரியஸாக நடக்குது. இப்போ வீசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிவியராக அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தோணும், பரவாயில்ல ஒரு நீடில் தானே போட்டுக்கலாம், அப்போ இது சரியாயிடுதுன்னா அப்படின்னு ஒரு முறை வந்து போட்டு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃப் இருக்கும். அக்குபஞ்சர்ல சரி செய்ய முடியாத கண்டிஷன் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து இறந்துட்டவங்கள உயிரோட கொண்டு வர முடியாத மாதிரி இதுலேயும் வந்துட்டு இப்போ கேன்சர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின் போது பிரெஸ்ட் கேன்சர் சரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 80-90% இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்களை அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அக்குபஞ்சர் வந்து ஒரு ஆக்சுவல் சயின்ஸா இல்லை இது ஒரு பிளாசிபோ எஃபெக்டானு பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர்னா என்ன, இதில் நீடில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு டேஞ்சரஸான எஃபெக்ட் இருக்குமா, அண்ட் எந்தெந்த நோய்க்கெல்லாம் இதோட ரூட் காஸ் வந்து கிளியர் பண்ணுது ஆர் பெயின் ரிலீஃப் கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அக்குபஞ்சரிஸ்ட் பரிமள செல்வி. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா. ஸோ என்னோட முதல் கேள்வி, நான் இந்த வீடியோட இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த அக்குபஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது ரியல் சயின்ஸ்லாம் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் தான், நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒர்க்கே ஆகாது அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கொஸ்டின் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி சயின்ஸ் தான். யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கூட கவர் பண்ணுறாங்க இதில். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் அக்குபங்க்சருக்கு இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருந்தாலும் அதில் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூத்து கூட சரி நிறைய யூஎஸில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு ட்ரக்லெஸ் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. மெடிசன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வர்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து பிளாசிபோவா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கே கூட நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு பெயின் அப்படின்னும் போது ஒரு வலியோடு நீங்கள் வந்து உட்கார்றீங்க அப்படின்போது அந்த வலியை வந்து நான் சரிப்படுத்துகிறேன், வலி இல்லாமல் உணர்றீங்க ஒரு 10 மினிட்ஸில். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், இது பொய்ன்னு நினைப்பீங்களா இல்லை மாயைன்னு நினைப்பீங்களா இல்லை என்ன நினைப்பீங்க, அப்படியே வலியில் துடிக்கிறீங்க, அப்போ உங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வந்துட்டு மாயை தானே அது. ஸோ இதை ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து சில பேருக்கு வந்துட்டு இமிடியேட்டாக ரிசல்ட் தெரியாது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, மெடிசன்ஸ். இப்போ ஒரு தலைவலினாலே போய் மெடிசன் ஒரு முறையும் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 வேளையுமே மெடிசன் எடுக்கிறவங்கள பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கூட இருக்காது, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அவங்க மெடிசன் வாங்கி எடுத்துப்பாங்க. நாட் ஓன்லி ஹெட்ஏக், எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகட்டும், ஃபீவர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து சாப்பிட்றவங்கள பார்க்குறோம். ஸோ மெடிசன்ஸ் ஓவராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே அவ்வளோவா ரிசல்ட் தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுத்தா அப்பயும் தெரிவிக்கலாம். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு நீடில் போட்டாலே கூட அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காத ஒரு கட்டமாக இருக்கும் பட்சத்தில் வேணால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி. மற்றபடி வந்து 100% இது மாயை கிடையாது, பிளாசிபோ கிடையாது, இதுவும் சயின்ஸ் தான். ஸோ இப்போது எல்லா டிசீஸுக்குமே சின்னசாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபீவர் வந்துட்டாலே வந்து எல்லோரும் போய் டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்கிற காலகட்டத்தில் ட்ரக்லெஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுது மேம்? இல்லை கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு மெடிசன் வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் பேஷண்ட் வராரு, அவர் வந்துட்டு மெடிசன் எடுத்திருப்பார்.
மெடிசன் எடுத்தும் கூட அவர் வந்துட்டு டயட்டும் இருப்பார், எல்லாமே ஃபாலோ பண்ணுவார். ஆனாலும் அவருக்கு வந்துட்டு குறையாது சுகர் லெவல். அது ஓரளவுக்கு போனோடனே இன்னும் ஒரு டோசேஜ் அதிகமாக கொடுப்பாங்க, அந்த மெடிசனும் எடுப்பார். எடுத்த உடனே என்ன ஆகுனா நர்வ்ஸ் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் வந்து சுகர்னாலே வந்து இப்படி தான் போல இருக்குன்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சா அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, போச்சு போ உனக்கு வந்துட்டு கிட்னி காலி ஆகிடும், லிவர் காலி ஆகிடும், இப்படி தான் சொல்லுவாங்க, நீ டயாலிசிஸ்க்கு தான் போவேன். இதை சொல்லி சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. ஆனால் நிஜமாக அப்படி கிடையவே கிடையாது. சுகர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து சுகர் வந்து ஏன் வந்திருக்குன்னு ஒரு ரீசன் நீங்கள் சொல்லுவீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ரீசன். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால கூட வரும் சுகர். ஹார்மோன்ஸ் சரிங்களா. அப்புறம் ப்ராப்பராக டைமுக்கு சாப்பிடாம ஒரு மனுஷனுக்கு அப்படி வரும். ஸோ இது வந்து யாருக்கு எதனால் வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக சுகர் கண்டிப்பாக குறையும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கேஸ் இப்போ அவங்க இன்சுலின்கே கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கூட நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியும். மெடிசனுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் மெடிசன்லேருந்து வித்தவுட் மெடிசன் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சுகர் கொண்டு வரத்துக்கு முடியும். அது ஏன் முடியும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏன் வந்திருக்கு அவங்களுக்குன்னு ஒருத்தருக்கும் ஒரு காரணங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும். அதனால தான் வந்துட்டு அக்குபஞ்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இது பார்த்து பண்ணும்பொழுது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே காமனாக இருக்குது. இந்த லைஃப் லாங் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு மருந்துகளை விட முடியாது. ஆனால் இந்த மருந்துங்களால் நிறைய பாதிப்புகள் வருதுன்னு இப்போ நிறைய டாக்டர்ஸே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்புகள்லாம் தடுக்கணும் அப்படின்னா அக்குபஞ்சர் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது பாதிப்புகள் மட்டும் தடுக்கும்னு சொல்ல முடியாது, அந்த டிசீஸ்லேருந்தே நம்ம வெளியே வரலான்னு தான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு வீசிங்கன்ட்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க, +2 தான் படிக்கிறான், அவனுக்கு வீசிங் இருக்குது. அவனுக்கு வந்து கடைசியாக ஒரு பஃப் கொடுப்பாங்க. அந்த பஃப்பை வந்துட்டு அவன் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ அவன் படிக்கணும் அப்படின்னும் போது அந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணிப்பான். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஆன்சைட்டி ஆகும்போதும் கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பஃப் யூஸ் பண்ணி தான் வேறு வழியே கிடையாது அப்படின்றது தான் நம்மளோட எழுதப்படாத சட்டமாக இருக்குது இப்போது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பையன் வரும்பொழுது நாங்கள் வந்துட்டு அவனை ட்ரீட் பண்ணி அந்த பஃப்பே இல்லாமல் அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கும் சரி, அவன் ஆன்சைட்டி ஆனாலும் சரி, காமாறதுக்கும் சரி அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக. ஸோ மருந்தோட விளைவுகளை வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டிசீஸ்லேருந்தே வெளிவரத்துக்கு அக்குபஞ்சர் 100% ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக. ஆனால் பொதுவான இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, அக்குபஞ்சர் அப்படின்னா ஒரு விஷயத்தோட பெயினை குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி இருந்தால் தலைவலியை குறைக்கும், அதுக்கான ரூட் காசை தெரிஞ்சது கண்டுபிடிக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கே மேம். அதை பற்றின அறிவு அவங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் நிஜமாவே. அது அவங்க நம்ம தெரிவிக்க வேண்டியது என்ன மாதிரி ஆட்களோட கடமைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன் வராங்க, ஒரு ஹெடேக்குனே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மைக்ரேனாக இருக்கலாம், இல்லாட்டி அது எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த தலைவலிக்கான காரணம். நீங்கள் வந்து சாப்பிடாம பசியாக இருந்தால் கூட அந்த டைம் தவறிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் ஒரு தலைவலி வரும். அதுக்கப்புறம் வந்து ஓவராக கண்ணு வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு தலைவலி வரும். அதுக்கப்புறம் டென்ஷனில் ஒரு தலைவலி வரும். ஸோ நீங்கள் தண்ணி கொட்டி ரொம்ப சில்னஸ் வந்தாலும் தலைவலி வரும். இந்த மாதிரி தலைவலி வரும்பொழுது இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அலோபதியிலையோ சரி வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து ஒரு பெயின் கில்லர் போட்டுட்டா ஓகே சரியாயிடும். ஆனால் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. பெயின் கில்லர் பாயிண்ட்ஸ் மட்டுமே போடுவோம். நானும் பெயின் கில்லர் பாயிண்ட் போட்டுட்டு அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூட் காசுக்கான பாயிண்ட்டை போடும்பொழுது தான் 100% இதுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மைக்ரேனே எடுத்துக்கோங்களேன். இப்போ மைக்ரேனுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு மைக்ரேனுக்கு வந்திருக்காங்க. அவங்க மெடிசன் போட்டு அது ஒரு அளவுக்கு வந்து அவங்களுக்கு சரி வரலை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் வந்துட்டு ஸ்டிராய்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் என்ன ஆகும், எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதற்கான காரணம் பார்த்திங்கன்னா மேபி 100% லிவர் அண்ட் கால் பிளாடர். ஸோ அதை ட்ரீட் பண்ணாதான் சரியாகும். மெடிசனே தேவையில்லை. நீங்கள் ட்ரீட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மெடிசனே இல்லாமல் அவங்களுக்கு தலைவலியே போயிடும், மைக்ரேன்ற ஒரு இதே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சிம்டமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு நாசியாக இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு வந்து கண் வந்துட்டு ரொம்ப எரிச்சல், சில பேருக்கு சவுண்டு கேட்டாலே எரிச்சலாக வரும், இரிட்டேட் ஆவாங்க சவுண்டு கேட்டால். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டமை பேஸ் பண்ணி அதற்கான பாயிண்ட்டையும் சேர்த்து போடும்பொழுது மட்டும்தான் 100% க்யூர் கிடைக்கும். அதனால் வந்துட்டு மெடிசன் எடுத்துகிட்டு அதனால் சைடு எஃபெக்ட் இருக்குது அதை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, அந்த டிசீஸையே சரிப்படுத்திக்கிறதுக்கு அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணும். இதோட ரிசல்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை சிட்டிங் போனால் நம்மளால் கிடைக்கும்?
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக தாங்க போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு நெக் பெயின் வந்தீங்கன்னா அப்போவே சரி வரும். 10 நிமிஷத்துலேயே உங்கள் பெயின் குறைச்சிருவோம். அது அப்போ எப்போ குறைப்போனா நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெயின் கில்லர், அது போட்டுட்டு அதுக்கப்புறமா ரூட் காஸ். ஸோ அந்த ரூட் காஸ் பாயிண்ட்டையும் போடும் பொழுது தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 டேஸ் 4 டேஸ்லேயே சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு 70-90% வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். கூகுளில் அக்குபஞ்சர் அப்படின்னு தேடினாலே முதல்ல வர இமேஜ் என்னவா இருக்கும்னா இந்த நீடில்ஸ் வச்சு பண்ணக்கூடிய தெரப்பின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. நீடில்ஸ் அப்படின்னு எடுத்தாலே எல்லாருக்குமே பயம் தான். இப்போ நீடில்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எல்லாமே அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குமோன்னு ஒரு கேள்வி வருது இல்லை மேம்? அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை கண்டிப்பாக வரும் தானே, பயம் வரும். அது வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அக்குபங்க்சர்னா என்னன்னே தெரியாது, பட் யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டா, தலைவலி எனக்கு சரிப்படுத்துவீங்களா, ஓகே சரி பண்ணு, என்ன பண்ணுவீங்க, மெடிசன் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இல்லை நீடில்ஸ் தான் போடுவோம், எங்கே போடுவீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன் பாடியில் தலையில் கையில் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படியா, நீடில்னாலே எனக்கு பயம் சரின்னு வச்சிடுவாங்க. சீரியஸாக நடக்குது. ஸோ நீடில்ஸ்னாலே பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஒரு சிலர் அந்த நீடில் போட்டாலும் எனக்கு அந்த நோயோட தீவிரத்தை பொறுத்து இருக்குது, அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிவியராக அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தோணும், பரவாயில்ல ஒரு நீடில் தானே போட்டுக்கலாம், அப்போ இது சரியாயிடுதுன்னா அப்படின்னு ஒரு முறை வந்து போட்டு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃப் இருக்கும். அதனால வந்துட்டு இது பற்றி ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை. அது அந்த அறிவு வந்து மக்களுக்கு கொஞ்சம் வரணும். அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது நிறைய மக்கள் அதே மாதிரி வந்து இது ஒரு பெயின் ரிலீஃப்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நினைக்கிறாங்களே தாண்டி ரூட் காஸுக்கு இதை க்யூர் பண்ணும் அப்படின்றது நினைக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு பெயினாக இருக்கா, இல்லை வயசானவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கா, அப்போ போய் அக்குபஞ்சர் பார்ப்போம். மற்றது எல்லாத்துக்கும் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் இப்போ சொல்கிறத கேட்டால் இது வந்து ரூட் காஸ் கூட தீர்க்கறதுக்கான சான்சஸ் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற சொன்னீங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து தீர்த்திருக்கீங்க மேம்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வயதானவர்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா வயதானவர்கள் வந்து சஃபர் ஆகிறது ரொம்ப நிறைய விஷயங்கள். சின்னதான்னு கூட சொல்ல முடியாது. யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்குது, யூரினரி இன்கான்டினன்ஸ். அதாவது அவங்களால வந்து யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அவங்க இங்கேருந்து எழுந்து பாத்ரூம் போகிறதுக்கு கூட அதுக்குள்ளே கூட போயிடுவாங்க. ஒரு பேஷண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன், வருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த அம்மா வந்து அந்த டிசீஸ்ன்னு அதை பெருசாக சொல்ல முடியாது. அவங்க வந்து மகன் வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த மகன் வீட்டில் இருக்கும்போது மருமகள் தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்க எழுந்து போய் யூரின் போகிறதுக்குள்ளே அவங்க வீட்டில் ஹால்லையோ எங்கேயோ போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட மனசு எவ்வளோ குறுகி அந்த ஒரு அழுத்தத்தில் நம்ம ஏன் வாழறோம், வாழவே வேண்டாம் செத்து போயிடலான்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசு. ஏன்னா அந்த மருமகள் அப்படி சத்தம் போடுவாங்க. இது நடக்குது, நிஜம் இது நான் சொல்கிறது. ஸோ அவங்க யூரின் போயிட்டாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை போனால் நம்ம க்ளீன் பண்ணால், ஆனால் மாமியார் போகிறாங்கன்றதை எத்தனை பேர் சகிச்சுக்கிட்டு செய்வாங்க சொல்லுங்கள்? யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு, அந்த மாதிரி ஒரு தாய்க்கு அக்குபங்க்சர் 100% ஒர்க் பண்ணும். இது பெயின் கிடையாது ஆக்சுவலி. இது வந்துட்டு யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஹோல்டு பண்ணுறது வந்து ஸ்ப்ளீன் தான். ஸோ நம்ம அதை ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிறீங்க யூரினரி பிளாடர் மட்டுமே பண்ணால் போதும், இல்லை கிட்னியை பண்ணால் போதும், கிடையவே கிடையாது. ஸ்ப்ளீன் தான் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ண இதுதான் ரூட் காஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகும். அப்போது இது யார் கொடுப்பா, இது பிளாசிபோவா சொல்லுங்கள்? அப்போ இத்தனை பேர் சொல்கிறாங்க, உலகமே சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் அது இல்லை, அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அது. இப்போ இந்த மாதிரி தாய்மார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வயசான ஒரு தாத்தாவோ சரி பாட்டியோ சரி அவ்வளோ வந்து சஃபர் ஆகிறது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரிமர், கையெல்லாம் நடுங்கும். பார்க்கின்சன்ஸ் இல்லாமல் வீக்னஸும் இருக்குது. அப்போ வந்து கை நடுங்கும். அவங்களால ஒரு காஃபி டம்ளர் கூட அப்படி பண்ணும்போது கீழே தான் கொட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த ட்ரிமரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது பிளாசிபோ கிடையவே கிடையாது. அதே மாதிரி வரும் பெயின் மட்டும் இது கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட், செரிப்ரல் பாலிசி, அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு. அக்குபஞ்சரில் சரி செய்ய முடியாத கண்டிஷன்னா ஏதாச்சும் இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து இறந்துட்டவங்கள உயிரோட கொண்டு வர முடியாத மாதிரி இதுலேயும் வந்துட்டு இப்போ கேன்சர் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்போது பிரெஸ்ட் கேன்சர் சரி எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 80-90% இருக்குது. ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் 4th ஸ்டேஜ் அப்படின்னு தான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அவங்க லைஃப் வந்து ப்ரொலாங் பண்ணலாம். இப்போ வந்து 6 மந்த்ஸுன்றதை இன்னொரு 6 மந்த்ஸ் கூட நம்ம பண்ண வைக்க முடியும். அப்போது கீமோ போவாங்க. அப்போது அவங்க பெயின் இருக்கும், அதே மாதிரி சலைவா நிறைய வரும். அதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீமோவில் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இதில் வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியும், பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இது நடக்கும்.